வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அண்ணன் ராஜா, ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ்க்காக. இன்னைக்கு பெலாரஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் போகணும் விரும்புகிறவங்க, சீக்கிரம் போகணும், ஒரு 15, 20, 25 நாள், மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்குள்ள போகணும்னா இந்த ஜாப்பை பிடிக்கலாம். வாங்க. இது யூரோப்பு தான், ஆனால் ஷெங்கன் கண்ட்ரியில் வராது. ஷெங்கன் கண்ட்ரி எல்லாமே விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் மூலமாக கவுன்சிலேட் போய் விசாரித்து வரணும். ஆனால் பெலாரஸ் அப்படி இல்லை. நமக்கு அங்கேருந்தே அப்பாயின்மெண்ட் வந்த பிறகு, கான்ட்ராக்ட்லாம் வந்த பிறகு நேரே கவுன்சிலேட்டில் சப்மிட் பண்ணி விசாரித்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதனால் ஷெங்கனோட இதில் ஒரு மாதம் ப்ராசஸ் செலவு டைம் கம்மி. அது என்னென்னு பார்ப்போம். பெலாரஸ் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெலாரஸில் கொஞ்சம் நல்ல வேலை வருது, செஞ்சு கொடுக்குற பார்ட்டி நல்லா இருக்காங்க. இந்த பெலாரஸ் மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸாக போய் இந்த நாட்டில் படித்து முடிச்சுட்டு இங்கேருந்து யூரோப் போய் செட்டில் ஆகிறாங்க. ஓகே, இது இன்னும் ஷெங்கனில் இணையலை, பேசிகிட்டு தான் இருக்காங்க. இணைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஈஸ்டோனியா, அப்புறம் பல்கேரியா, குரோஷியா இதெல்லாம் இப்போ இணைஞ்சது ஷெங்கனோட. அதே மாதிரி இதுவும் என்னைக்கா ஒரு நாள் இணைஞ்சிரும்ங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே ஷெங்கனுக்குள்ள போக முடியாதவங்க பெலாரஸில் உட்காந்து படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, டிஆர்சி எடுத்துகிட்டு அங்கே போயிடுறாங்க, எங்கே ஷெங்கனுக்கு போயிடுவாங்க அந்த மெத்தடில். அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தெரிஞ்சவங்க இதில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் போகிறேன். ஓகே, இது எப்படின்னா பாருங்கள், இந்த மேப்பில் உங்களுக்கு காமிக்கிறது இருக்குன்னா இதிலே பார்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கு லெஃப்டில் யார் இருக்கா, ரைட்டில் யார் இருக்கா, அப்போ நம்ம எப்படி வாழ்வோங்கிறதுக்கு தான். ஸோ நாலா பக்கமும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம சான்ஸ் கிடச்சி போனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக தான் மேப்பு. இப்போ பாருங்கள், இது யார்? ரஷ்யாக்காரரும் பெலாரஸ்காரரும். ஓகே, நட்பு நாடுகள். இப்போ புதினும் நம்ம மோதியும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம். அங்கனால சண்டை சச்சரவு கிடையாது. இந்த நாட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம்ங்கிறது தான் அதுக்காக இது காமிக்கிறேன். அந்த நாட்டை பாருங்கள். எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரி, எல்லாமே அந்த கிளைமேட்டு பியூட்டிஃபுல்லாக வைக்குது இல்லையா? ஓகே, ஸோ ஜாப்பை பாருங்கள். பெலாரஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் மேசன், கார்பெண்டர், ஆர்சிசி, வெல்டர், பெயிண்டர், பிளம்பர் இவங்களுக்கு சேலரி $800 $1,000 கிடைக்குது. ஓகே, சாதாரணமாக ஜென்ரல் ஹெல்ப்பருக்குல $600 ப்ளஸ் ஓவர் டைம். இவனுக்கு இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபுட்டு இதில் இருக்குது, நான் இதில் சொல்லலை. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க ஃபுட்டும் அகாமடேஷன் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கீழே சொல்லியிருப்பேன், டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் அ இயர், visa is received for 30 days upon arrival. Apply for a residence permit, work permit, employment contract, letter of guarantee எல்லாமே கொடுப்பாங்க. ப்ராசஸ் 30 days. 30 days இதில் விஎஃப்எஸ் இல்லை, டைரக்ட் எம்பாசி சப்மிஷன், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கேருந்து அனுப்பும்போது சிவி செலெக்ஷனை கொடுக்குறோம். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லது, இந்தியாவிலேருந்து யாராவது டெஸ்ட் அடித்தா அந்த கேட்டகரிக்கு நல்லது, இதை போட்டுறோம். சேலரி பரவாயில்ல. நிறைய இடத்துல இப்போ ஷெங்கனுக்குள்ளே பாருங்கள், அங்கேயும் இந்த $600, 600, 700 அந்த ரேஞ்சில் கொடுக்குற நாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி பார்த்தா இது பெலாரஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 240 தான் சார்ஜ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி போகிறவங்க யாராக இருந்தால் இதை என்ன கீழே நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணுங்கள். என் நம்பர் நாட் ரீச்சபிளாக இருக்குது அப்படின்னா, கவரேஜ் இல்லாமனால தான் அப்படி வரும். நான் ட்ராவல் அதிகமாக இருப்பேன், ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்தாலும் சென்னை ஆஃபீஸில் கூட கவரேஜே வரமாட்டேங்குது, எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் வாய்ஸ் போட்டுருங்க, உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிடும். ஓகே, ஸோ தேவையானவங்க நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இதில் சூட்டபிளான வேறு வேக்கன்சி நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.